1917 ரஷ்ய புரட்சியை நேரில் பார்த்த சாட்சியாக அதை பற்றி எழுதிய அமெரிக்க பத்திரிகையாளர் ஜான் ரீட் தான் எழுதிய கட்டுரைக்கு உலகை உலுக்கிய 10 நாட்கள் என தலைப்பிட்டிருந்தார். ஆனால் டொனால்ட் ட்ரம்புக்கும் விளாடிமிர் புதினுக்கும் 10 நாட்கள் என்பது மிக நீண்ட காலம். அவர்கள் ஒரு வாரத்திலேயே அனைத்து விடயங்களையும் அசைத்து பார்த்திருக்கிறார்கள். அது பிப்ரவரி 12 புதின் ட்ரம்ப் தொலைபேசி உரையாடல் மற்றும் இருதரப்பு உறவுகளை தொடரவிருப்பதாக அவர்கள் அறிவித்த வாக்குறுதிகளுடன் தொடங்கியது. ஜெர்மனியின் மியூனிக் நகரில் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாட்டிலும் ஐரோப்பா அமெரிக்கா இடையேயான பிளவிலும் இது தொடர்ந்தது. அடுத்தபடியாக சவுதி அரேபியாவில் ரஷ்யா அமெரிக்கா பேச்சுவார்த்தை. ரஷ்யா யுக்ரைன் மீது முழுவீச்சில் படையெடுத்த பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையில் முதல் முறையாக நடைபெற்ற உயர்மட்ட நேரடி பேச்சுவார்த்தை இது. இதில் யுக்ரைன் பங்கேற்கவில்லை. நாங்கள் இடம்பெறாத எந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தையும் ஏற்க மாட்டோம் என்று யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். சுமார் 5 மணி நேரம் நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ரஷ்யா இடையே 3 விடயங்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதாக ரஷ்ய தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தேவைப்படின் யுக்ரைன் அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கியுடன் பேச ரஷ்ய அதிபர் புதின் தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. கடந்த சில நாட்கள் பாரம்பரிய கூட்டணிகளை தலைகளாக கவிழ்த்து போட்டு ஐரோப்பாவையும் யுக்ரைனையும் பதில் தேட வைத்து ஐரோப்பாவின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இருக்கின்றன. உலக அரசியலில் முதன்மை இடத்தில் இருக்க வேண்டும் என ரஷ்யா விரும்பியதற்கேற்ப அந்த இடத்தை எந்த சலுகைகளையும் கொடுக்காமல் எட்டிய வாரம் இது. ரஷ்யாவில் திங்கட்கிழமை காலை செய்தித்தாள்களில் பிரதானமாக இடம்பெற்ற படம் ரஷ்ய மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் ரியாத்தில் பேச்சுவார்த்தைக்காக அமர்ந்திருந்த காட்சிதான். யுக்ரைன் யுத்தத்துக்காக ரஷ்யாவை தனிமைப்படுத்தும் மேற்கத்திய நாடுகளின் முயற்சி தோல்வியடைந்து விட்டது என்பதை ரஷ்ய மக்களும் சர்வதேச சமுதாயமும் காண வேண்டும் என ரஷ்யா விரும்புகிறது. அமெரிக்காவுடன் நல்லுறவு என்பதை வரவேற்கும் ரஷ்ய ஊடகங்கள் ஐரோப்பிய தலைவர்கள் மற்றும் யுக்ரைன் குறித்து இகழ்கின்றன. யுக்ரைனில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கும் பக்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதால் சலுகைகளை வழங்க வேண்டியிருக்கும் என ட்ரம்புக்கு தெரியும். இவ்வாறு ரஷ்ய ஆதரவு இதழ் மாஸ்கோவ்ஸ்கி காம்ஷோமோடோஸ் எழுதியிருக்கிறது. அவர் சலுகைகள் தருவார், ஆனால் அமெரிக்காவுக்கு பாதகமாக அல்ல, மாறாக ஐரோப்பா மற்றும் யுக்ரைனுக்கு பாதகமாக தருவார். நீண்ட காலமாக ஐரோப்பா தன்னை தானே நாகரிக உலகமாகவும் சொர்க்க பூமியாகவும் நினைத்து கொண்டு நெஞ்சை நிமிர்த்தி நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த மதிப்பை ஐரோப்பா இழந்து விட்டதை உணர தவறிவிட்டது. இப்போது அட்லாண்டிக் கடலின் அக்கறையில் உள்ள அதன் பழைய தோழரதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் மாஸ்கோவின் தெருக்களில் இந்த அளவு அவலமான மகிழ்ச்சியை நான் காணவில்லை. மாறாக ட்ரம்ப் உண்மையில் ரஷ்யாவின் புதிய நெருங்கிய நண்பராக மாறுவாரா? அவர் உண்மையில் யுக்ரைன் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவாரா என்பதை பார்க்க மக்கள் காத்திருக்கிறார்கள். ட்ரம்ப் ஒரு தொழிலதிபர். பணம் சம்பாதிப்பதில் மட்டும்தான் அவருக்கு ஆர்வம் இருக்கிறது. இவ்வாறு நடேஸ்டாயினிடம் சொல்கிறார். விடயங்கள் எந்த வகையிலும் வேறாக இருக்கும் என நினைக்கவில்லை. சூழ்நிலையை மாற்ற ஏராளமான விடயங்கள் செய்யப்பட வேண்டியுள்ளது. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தைகள் உதவக்கூடும் என்கிறார் கியோர்கி. நாம் எதிரிகளாக இருப்பதை நிறுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டது. சவுதி அரேபியாவில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ரஷ்யா இடையே 3 விடயங்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சோர்கி லாவ்ரோவ் தெரிவித்திருக்கிறார். அவரது கூற்றுப்படி முதலாவதாக இரு நாடுகளும் விரைவில் ஒருவருக்கொருவர் தூதர்களை நியமிக்கும். தூதரகங்களுக்கான வங்கி பரிமாற்றங்கள் மீதான கட்டுப்பாடுகள் உட்பட இரு நாடுகளுக்கும் இடையேயான ராயதந்திர பணிகளுக்கான தடங்கல்கள் நீக்கப்படும். இரண்டாவதாக யுக்ரைனுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு தேவையான செயல்முறைகள் தொடங்கப்படும் என்றும் இதற்காக அமெரிக்கா அதன் பிரதிநிதிகளை நியமிக்க வேண்டும் என்றும் அதன் பிறகே ரஷ்யா அதன் பிரதிநிதிகளை நியமிக்கும் என்றும் ஷோர்கி லாவ்ரோவ் தெரிவித்திருந்தார். மூன்றாவதாக பல்வேறு துறைகளில் இருந்து இரு நாடுகளுக்கிடையே முழு ஒத்துழைப்பை தொடங்கவும் மேம்படுத்தவும் தேவையான சூழல் உருவாக்கப்படும். இது மிகவும் பயனுள்ள பேச்சுவார்த்தையாக இருந்தது. நாங்கள் ஒருவருக்கொருவர் சொல்வதை கவனித்து கேட்டோம் என்று லாவ்ரோவ் தெரிவித்திருந்தார். ட்ரம்ப் செயல்படுகிறார், உத்வேகத்துடன் இருக்கிறார், ஆனால் அவர் ஏதாவது செய்வாரா என வினவுகிறார் ரஷ்யாவைச் சேர்ந்த ஜரீனா. இந்த பேச்சுவார்த்தைகள் அமைதியை கொண்டு வரும் என கனவு காண்கிறோம். இது ஒரு முதல் படி. ஒருவேளை இது நமது பொருளாதாரத்துக்கு உதவக்கூடும். உணவு மற்றும் பிற பொருட்களின் விலை இங்கு தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. அதற்கு சிறப்பு இராணுவ நடவடிக்கை மற்றும் பொதுவான சர்வதேச சூழல் ஒரு காரணம் என்கிறார் அவர். புதினும் ட்ரம்பும் தொலைபேசியில் பேசியிருந்தனர். 1.5 மணி நேரம் நீடித்த இந்த உரையாடலில் யுக்ரைன் போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்க இரு நாட்டு தலைவர்களும் ஒப்புக்கொண்டிருந்தனர்.
அதன் பின்னர் அவர்களது குழுவினர் சவுதி அரேபியாவில் சந்தித்திருக்கிறார்கள். அதிபர் அளவில் பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.